நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகளை நீக்கி அந்யோன்யத்தை அதிகரித்து தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய ஈடு மருந்து செய்வது எப்படி, இது அதிவிரைவில் பலன் தர வைக்கிறதுக்கு இதனுடைய சக்தி ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி பூஜை முறையை பற்றியும் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்ன, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவனுக்கு எனக்கு சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குது, இல்லை மனைவிக்கு எனக்கு சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குது, ஒரு அந்யோன்யமே இல்லாமல் இருக்குது, ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் இருக்காங்க, வேறு ஏதாவது வசியக்கட்டில் இருக்காங்க, இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து எங்களுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது சாமி, இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு முறைகள் இருந்தால் சொல்லுங்கள், ஏதாவது இந்த வசியீடு மருந்துகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லித்தாங்க சாமி. நாங்களும் நிறையா பக்கம் போய் வாங்குகிறோம், அவங்களும் என்னென்னமோ சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற மாதிரிலாம் செஞ்சு கொடுக்குறோம், ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றமே பலனுமே கிடைக்க மாட்டேது சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறனால இந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். அதாவது நிறைய நபர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வசிய ஈடு மருந்து சித்தர்கள் கூறிய முறைப்படி நூட்களில் சொல்லியிருக்கிற மாதிரி வசிய ஈடு மருந்து சரியாக செஞ்சிடுறாங்க. ஆனால் அதனுடைய சக்தி ஓட்டத்தை அதிகரிக்க, அதாவது பலன் தர வைக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை அதிகரிக்க இருக்கக்கூடிய அந்த பூஜை முறையை சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு யாரும் செய்கிறதில்ல அப்படிங்கிறது தான் ஒரு கருத்து. சரிங்களா? இது 100க்கு ஒரு 90% பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வசிய ஈடு மருந்து செஞ்சுட்டு அதுக்கு உண்டான பூஜை முறைகள் விட்டுறாங்க. அது ஒரு 10% பேர் தான் சரியான முறையில் செய்கிறாங்க. அதுதான் சரியானபடி வேலை செய்யக்கூடிய மாதிரியான இருக்குது. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த முறைகள் இந்த கேரளா பக்கம் அதிகமாக செய்யக்கூடிய முறை. இதுக்கு கேரளா மாந்திரிகர்கள் இருப்பா இல்லைங்களா, கேரளா மாந்திரிகர்கள் அதிகமாக இந்த முறையை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி சித்தர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ அந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் முதல்ல இந்த மாதிரியான நாட்களில் ஆடையொட்டி மூலிகை, புல்லாமணக்கு மூலிகை, விஷ்ணு கிரந்தி மூலிகை, வெள்ளருக்கன் மூலிகை, தொட்டால்வாடி மூலிகை, அதிமதுரம், கோஷ்டம் இது எல்லாத்தையும் நீங்கள் முறையாக சுத்தி பண்ணி என்ன பண்ணு கேட்டிங்கன்னா சுத்தி பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமே விஷத்தன்மை கொண்டது. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மையை முதல்ல நீக்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா விஷத்தன்மையை நீக்காமல் கொடுத்தீங்கன்னா அது பாய்சன் ஆயிரும். அது ஏதாவது சைடு எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது உழுக கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது வயிற்றுக்குள்ளே வயிறு வலி வர்றது, உடல் மாற்றங்கள், முகத்தோற்றம் மாறுறது, முகம் ஒரு மாதிரி கலையிலேருந்து போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்குறக்கு ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் முதல்ல இது சுத்தி பண்ண தெரிஞ்சுக்கணும். இதில் இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மை நீக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி அதை நீக்கி நல்லா இடித்து பொடி மாதிரி செய்து இது கூட என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பேய் கரும்பு சாறு விட்டு நல்லா மெழுகு பதத்தில் நல்லா அரைச்சிக்கணும். சரிங்களா? மெழுகு பதத்தில் அரைச்சி இதை ஒரு வில்வ ஓடு இருக்கு இல்லைங்களா, வில்வ மரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கிற வில்வ காய் எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய நார்கள் எல்லாம் போக்கிட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணி அதற்குள்ளே இதை நல்லா உள்ளுக்குள்ளே வச்சு இது பண்ணிடணும். சரிங்களா? இதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே இதே உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அதற்கு மேலே பச்சை வர்ண காட்டன் துணி வச்சு நல்லா காட்டன் நூலாக நல்லா சுற்றி கட்டிடணும். சுற்றி கட்டிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடமாக வைக்கணும். தலை வாழையில் வச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி இந்த எந்திரத்துக்கு மேலே அந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சுட்டு முறையாக அதுக்குண்டான தூப தெய்வங்கள் படையிலெல்லாம் கொடுத்து இதுக்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை உச்சாடனை கொடுக்கணும். ஒரு 1008 உரு உச்சாடனை கொடுத்துட்டு நீங்கள் முறையாக இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை எடுத்துகிட்டு போய் என்ன கேட்டிங்கன்னா, இந்த அரச மரம் வேப்ப மரம் சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும். ஒரு சில இடங்களில் பார்த்துருப்பீங்க. அதனுடைய வடக்கு திசையில் குழி தோண்டி அதற்குள்ளே 5 விதமான வாசனை திரவியங்கள் 5 விதமான வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகள் சின்னதாக ஒரு படையல் மாதிரி கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துட்டு அதற்கு மேலே பச்சரிசி மாவுனால் விளக்கு போட்டுட்டு வந்துடணும். சரிங்களா? இந்த மாதிரி தொடர்ந்து 9 நாட்கள் போய் விளக்கு மட்டும் போட்டுட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் 9ஆம் நாள் ஒரு வெண்பூசணிக்காயை சுற்றி உடச்சி போட்டுவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை எடுத்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய வில்வ ஓட்டில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஈடு மருந்தை மட்டும் எடுத்து மீண்டும் நல்லா இடித்து நல்லா ஜலிச்சு பொடி மாதிரி செஞ்சுக்கணும். இல்லை உங்களுக்கு என்னென்னா ஏதாவது உருண்டையாக குளிகை மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது கூட சிறிதளவு நெய் விட்டு சிறு சிறு உருண்டைகளை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். இல்லை பொடி மாதிரியே இருந்துக்கிட்டால் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதை நல்லா இடித்து பொடி மாதிரி செஞ்சுட்டு இதோட 5 இலக்கு கூட்டி கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ கொடுக்க அதிவிரைவில் வசமாவாங்கன்னு சொல்லி சித்தர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.